பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் வில்லேஜ் ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகுது. இது வந்து அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ, ஆனியன், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கி செய்யறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து செய்ய பார்த்தோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடுறாங்க. ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு வந்து கடுகு சீரகம் போட மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து போடுவாங்க கடுகு அண்ட் தென் சீரகமும் போடுவாங்க. நான் வந்து ஏன்னு கேட்டேன். பட் என்னன்னா அது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. சீரகம் போடுறதுனால டைஜஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா பொரிஞ்சு போட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா இது டமாட்டோ, ஆனியன், கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வந்து வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் வந்து நல்லா வந்து வதக்கி வச்ச நல்லா வந்து கழுவி வச்ச நான்வெஜ் வந்து இது ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். உப்பு இப்பே போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணி போகிறோம். கல்லுப்பு வந்து போடுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கல்லுப்பு போடுறதுனால. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோம்மேட் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதங்கணும். ஸோ நான் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. பிகாஸ் இருக்குன்னா அந்த எதுனா கவுச்சி நாட்டு இருந்துச்சுனாக்கா மஞ்சள் பொடி போடுறதுனால கவுச்சி நாட்டை வந்து இருக்காது. ஸோ தட் மஞ்சள் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ இதுவும் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கணும் ஃபுல்லாகவே. மிக்ஸி கலவணும் வாஷ் பண்ண தண்ணி இருக்குது. இதில் வந்து போடுவாங்க. நல்லா வந்து வதங்கணும். அது கூட இப்போ போட்டுடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஸோ எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு 4 விசில் வரட்டும். அப்புறமா வந்து ஓப்பன்